ஆட்டோ ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங். லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இந்த என்ட்ரி எடுக்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது நம்ம கொடுக்குற டார்கெட் படி எக்ஸிட் ஆகும். பட் இதில் ஒரு டெய்லி ஓப்பன் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிட்டா போதுமா, அதுவே எல்லாம் பண்ணிடுமான்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. இது ஆட்டோ ட்ரேடிங்னாலுமே இதுக்கு தேவையான ஒரு பேசிக் இன்புட் கொடுக்கணும். ஒவ்வொரு கிளைண்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களால் 1 லாட் பண்ண முடியலாம், இல்லை 10 லாட்டு கூட ட்ரேட் பண்ண முடியலாம். உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ டெய்லி நீங்கள் எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, இது ஃபுல்லாகவே ஆட்டோ ட்ரேடிங் நாங்கள் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் தான் டெய்லி வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்து எத்தனை லாட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்புட்டை மட்டும் டெய்லி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் லைவ் மார்க்கெட்டில் கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 9 மணிக்கே நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட் ப்ரெஷர் இருக்காது. பொறுமையாகவே நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணலாம். அது எப்படி பஞ்ச் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் என்கொயரி இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு அனுப்புனீங்கன்னா ப்ரௌச்சர் சென்ட் பண்ணுவேன், படித்து பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தெரியும் அதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணிடலாம். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். இது நாங்கள் பஞ்ச் பண்ணுறது இப்போ 2 minutesல ஷோ பண்ணுறோம். அதே சமயம் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இதை ஒரு ட்ரைனிங் வீடியோ மாதிரி தருவோம். அதில் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத. ஒரு 1 week நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ரியல் ட்ரேட் போவீங்க. ஸோ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் போவோம். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகையில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ட்ரேடிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 30 minutes மட்டும் தேவைப்படும். இப்போ 10 மணிக்கு முன்னாடியே உங்கள் ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ மெயினாக ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்து பட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆல்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை ஷோ பண்ணுறோம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 seconds வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 seconds எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்கும். டெலீட்டில் ஆல் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிக்கிறோம். டேட்டா ஃபீல்ட்லையும் இருக்க டேட்டாவை அழிச்சிக்கலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர் கொடுக்கணும். பேங்க் நிஃப்டி 29 மே. எக்ஸ்சேஞ்ச் NFO, சர்ச் ஆட், லைவ் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. ஸோ பேக்ஃபில் 30 days. 54,300 கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ 54,300 கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுவோம். ஸோ பக்கத்தில் 25C 54,300 சர்ச் ஆட். சியை மட்டும் அழிச்சிட்டு பின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணது 54,300. டெய்லி இந்த மாதிரி தான், கடைசியாக என்ன விலை ட்ரேட் ஆச்சோ அதை தான் சூஸ் பண்ணுறோம். நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு காப்பி பண்ணுறதுக்காக. ஸோ இதை நம்ம 54,300 இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் சார்ட்டை க்ளோஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு பேராமீட்டரில் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ சிஎல்ஸ்டு பி. இப்போ எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே 1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 20 அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். ஸ்டார்ட்டு கீழே ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைலில் ஸ்டார்ட். இதுக்கு டார்கெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees செட் பண்ணுறோம். AM மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழித்து என்ட்ரி எடுக்குது. ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே பாசிட்டிவாக தான் இருக்குது. 10,590 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கிடச்சதுலேருந்தே மேலே ஏறினதுனால ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் புக்கில் பார்த்தா கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 20 seconds தான் ட்ரேடிங்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.